திமுக இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தொகுதி மறுவரையறை தொடர்பான கடுமையான எதிர்ப்புகளை சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்துருச்சு. இது தேர்தலை எடுபடும் நினைக்கிறேன். இல்ல, திமுகன்னு பார்க்கக்கூடாது, தேர்தல் அரசியலோட சம்பந்தப்படுத்தக்கூடாது சார். இந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு 10 நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. ஒரு துளி கூட காது கொடுத்து கேட்கல சார். வழக்கம் போல பிஜேபி தன் துரோக முகத்தை, அந்த நயவஞ்சக முகத்தை காட்டுறாங்க. நீங்க நடத்துங்க, சட்டத்தை கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டீங்க. 23ஆம் தேதி எலெக்ஷன், 25ஆம் தேதி 6ஆம் தேதி ஒரு அப்ப தள்ளி வைக்கணும். ஒரு 10 நாள் தள்ளி வைக்க சொல்றாங்க, பண்ண மாட்டாங்க சார். இப்ப கொண்டு வரணும் என்ன சார் அவசியம் இருக்கு? அதுல என்ன தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வர்றாங்க, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இது நிறைவேற்றி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 23லயே நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி மீதி இருக்கு. உங்களுடைய சுயநலத்தினால, உங்களுடைய அரசியல் கணக்குனால அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 23ல பாஸ் ஆச்சுல்ல, 24ல இருந்து அமலுக்கு வரணும்ல சார். ஒரு சட்டம் அமலுக்கு நிறைவேற்றிட்டீங்கன்னா எப்போ சார்? அடுத்த இந்த நிதி விஷயங்களா இருந்தா ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். மற்ற விஷயங்கள் இன்று நள்ளிரவு முதல். ஏதாவது இப்படிதான் நம்ம படிச்சு பார்த்துருக்குறோம். அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு 29ல இருந்து அமலுக்கு வரும்னு சொல்றாங்க. அப்ப பிஜேபிக்கு அந்த மனசு இல்லை. சரி, வந்துடுச்சு. அந்த ஒரு கேள்வி மீதம் இருக்கு. 29ல இருந்துன்றீங்க, எதிர்கட்சிகள் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்கன்றாங்க. இப்போ மகளிர் இடஒதுக்கீடு தான் சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்து சத்தம் இல்லாம டீலிமிட்டேஷனை திணிக்கிறாங்க. இந்த நேர்மையற்ற வஞ்சக முகத்தை தான் நம்ம தோலுரிக்கணும்.